என்னது ஜனநாயகன் படத்துல விஜய் முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காரா? யோ திமுக பாய், ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சு, அதை தானே பாத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா அந்த கன்றாவி கர்மத்தை தெலுங்குலயே பார்க்க முடியல, இதுல தமிழ்ல வர பார்க்க சொல்றியா நீ? ஆமா, இப்ப படம் ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சே, இதுக்கு திமுக தான் காரணம் சொல்ல? இல்ல பாய், படத்தை லீக் பண்ணியிருந்தா ஒண்ணு விஜய் நான் லீக் பண்ணிருக்கணும், இல்ல ப்ரொடியூசர் தரப்புல இருந்து லீக் பண்ணிருக்கணும், இல்ல எடிட்டர் தரப்புல இருந்து லீக் பண்ணிருக்கணும். இதுக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை இதுக்கு தான் காரணம்னு சொன்னா மக்களே கறி துப்பிடுவாங்க. அப்புறம் பாய் வெளியே சொல்லிக்காத விஷயம் ரொம்ப டாப் சீக்ரெட். இது அண்ணாவே போட்டு பிளான் தானா? அதாவது அண்ணாவால தொடர்ந்து வெயில்ல போய் பிரச்சாரம் பண்ண முடியல, அதான் ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. சரி, படம் எப்படிதான் இருக்குதான்? படமா அந்த கன்றாவியா ஏன் பாய் கேக்குற? தெலுங்குன கிண்ண கேசரியோட கேவலமா இருக்குதான், நல்லாவே இல்லையா, கன்றாவியா குப்பையா? ஆமா, இந்த படத்துலயும் முஸ்லிம்கள் தான் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வருதாமே, விஜய் திருந்தவே மாட்டாரா? பாய் இது சினிமா பாய், ஏதோ அவரை ஹீரோவா மாசா காட்டுறதுக்காக முஸ்லிம்கள் பாவம் வைக்கிற மாதிரி காட்டுறாரு, இதெல்லாம் கண்டுக்க கூடாது பாய். ஏண்டா ஏற்கனவே துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்து அதுல ஸ்லீப்பர் செல்னு புதுசா ஒரு பெயரை உருவாக்கி துணி கடை வச்சிருக்க பாய், செல்போன் கடை வச்சிருக்க பாய் எல்லாம் இவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்து ஆலிம் உலமாக்களுடைய தோற்றத்தை தான் தீவிரவாதியோட தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். இப்ப பின்னநாயகன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுல வந்து முஸ்லிம்கள் வந்து காசை வாங்கிட்டு பாம்பு வைப்பாங்க, அந்த பாம்பு வைக்கிறவங்க நெத்தியில தொழுகட்சியோட இருப்பாங்க, தலையில தொப்பி போட்டிருப்பாங்க, இவங்க தான் மக்களை சாவடிக்கிறதுக்காக பாம்பு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்து முஸ்லிம் பிரச்சனையை உண்டாக்கலான்னு பாஜக காரணம் தேடுறதே திருப்பரங்குன்றத்துல தான். அந்த மதுரையில முஸ்லிம்கள் பாம்பு வைக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். எல்லாம் சினிமா தானேயா, எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டேன் அப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப மோதையா. இது சும்மா சினிமாவா? சரி, இந்த சும்மா சினிமாவை மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துச்சுல, அதை வச்சு போய் படம் எடு. இல்ல குஜராத்ல பில்கிஸ் பானோ கற்பழிச்சு சீரழிச்சானுங்களே, அதை வச்சு துப்பு இருந்தா ஒரு படம் எடு. உத்தரப்பிரதேசல மாட்டுக்காக மனுஷனை தினம் சாவடிக்கிறானே, அதை வச்சு சினிமா எடு, அதுக்கெல்லாம் துப்பு இருக்காது. ஆனா முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டுறதுக்கு மட்டும் இவர் மாஸ்க் காட்டிட்டு வந்துருவாரு. இன்னைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் பனையூர்ல போய் பதுங்கிடுவாரு. ஆனா இந்த முஸ்லிம்கள் தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்பவுமே வந்து களத்துல நிக்கிறாங்க, இனியே நிப்பாங்க. அதனால தற்குறிகளே உங்களுக்கும் சொல்றேன், வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தன்னுடைய சுயநலனுக்காக மக்களை பிணமாக்கக்கூடிய இந்த பிணநாயகனுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா, அல்லது திருப்பரங்குன்ற மாதிரியான பிரச்சனைகள்ல ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய திமுக மாதிரியான நியாயமான கட்சிகளுக்கு ஓட்டு போட போறீங்களா? வாக்களிப்பீர் உதயசூரியன்.